ஜூன் 22 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. விசுவாசம் கேள்வியினால் வரும். இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரை. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். குறிப்பு வசனம்: ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. பாஸ்டர் பாப் அவரது குரலை பாதிக்கும் வகையிலான ஒரு பலவீனத்தால் பாதிக்கப்பட்ட போது 15 ஆண்டுகள் அவர் நெருக்கடியிலும் மனச்சோர்விலும் வாழ நேரிட்டது. பேச முடியாத ஒரு போதகரால் என்ன செய்ய முடியும் என்று அவர் சோர்ந்து போனார். இந்த கேள்வியுடன் அவர் போராடினார். தனது ஏக்கத்தையும் குழப்பத்தையும் தேவனிடம் விண்ணப்பித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒன்று மட்டுமே எனக்கு தெரியும் என்று அவர் ஜெபித்தார். அவர் வேதத்தை படிக்க அதிக நேரம் செலவழித்த போது தேவன் மீது அவருக்கு இருந்த அன்பு அதிகரித்தது. அவர் வேதத்தை உள்வாங்குவதற்கும் அதில் மூழ்கி இருப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும் என்று அறிக்கையிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதிய நிருபத்தில் விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. பவுல் யூதர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அவர்கள் எப்படி நம்புவார்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் ஏற்படும் விசுவாசத்தினாலும் கிறிஸ்துவை குறித்த வார்த்தையினாலுமே அது சாத்தியமாகும். பாஸ்டர் பாப் வேதத்தை வாசிக்கும் வேளையில் கிறிஸ்துவின் செய்தியை பெற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் முயற்சிக்கிறார். அவரால் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே பேசக்கூடும். அவ்வாறு பேசும்போதும் அதிக வேதனையை அவர் உணர்வார். ஆனால் அவர் வேதத்தில் மூழ்கி இருப்பதன் மூலம் தேவனிடமிருந்து சமாதானத்தையும் திருப்தியையும் தொடர்ந்து காண்கிறார். ஆகவே நம்முடைய போராட்டங்களில் இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று நாம் நம்பலாம். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய செய்தியை கேட்கும் போது அவர் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கச் செய்வார். வேதத்தில் மூழ்கி இருப்பது எவ்விதம் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது? வாழ்க்கையின் சவாலான தருணங்களிலும் உங்களால் எவ்வாறு திருப்தியை அனுபவிக்க முடிகிறது? அன்பான தேவனே, நான் வேதனையில் சிக்கிக்கொள்ளும் வேளையில் எனக்கு நம்பிக்கையை அருளும். நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட ஒரு நபராய் என்னை உருவாக்கும். ஆமென்.